மிஸ்டர் சுந்தரம் சார், வள்ளி மேல எத்தனை கேஸ் இருக்கு? கடைசியா கள்ளச்சாராயம் கடத்ததோட சேர்த்து மொத்தம் 6 கேஸ் இருக்கு சார். ஓகே, சரி. நீங்க அந்த ஃபைல்லாம் எடுத்துட்டு வாங்க. சரி, இந்த 6 கேஸ்லயும் உனக்கு தண்டனை கிடைச்சா குறைஞ்சது ஒரு 5 வருஷமாவது நீ ஜெயில இருக்கிற மாதிரி இருக்கும். நீ தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியே வரும்போது இங்க எல்லாமே மாறி இருக்கும். அப்புறம் உன்னோட டெய்லி தேவைக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி சூழ்நிலை வந்து அப்படிலாம் நடக்க கூடாதுன்னா நான் சொல்ற மாதிரி நீ செய்யணும். என்ன சார் செய்யணும்? நேற்று ராத்திரி ஆறுமுகம் வீட்டுல தங்கினான்ல, தங்கும் போது அவன் உன்கிட்ட தப்பா நடந்துகிட்டதா எல்லாரும் முன்னாடி நீ போய். என்ன சார் சொல்றீங்க? அவரை போய் எப்படி சார் இப்படி எல்லாம் சொல்ல முடியும்? அவர் தங்கமான மனுஷன் சார். ஒரு நாள் கூட அவர் பார்வையின தப்பா பார்த்தது இல்ல. அவரை போய் என்கிட்ட தப்பா நடந்துட்டாருன்னு சொன்னா அது நியாயமா இருக்காது சார். இந்த நியாயம் அநியாயம் எல்லாம் பாத்துட்டு இருந்தா நீ 5 வருஷம் ஜெயில இருக்கிற மாதிரி. எப்பயாவது ஒரு தடவை தான் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இதுல இருந்து வெளியே வர போறியா, இல்ல பாவம் புண்ணியம் எல்லாம் பார்த்து 5 வருஷம் ஜெயில இருக்கு? நீ இப்படி போய் சொல்றதால உனக்கு எதுவும் கெட்ட பேர் வரப்போறது இல்லை. ஆறுமுகத்துக்கு தானே வரப்போகுது. ஆறுமுகத்துக்கு கெட்ட பேர் வர்றதுனால உனக்கு எந்த பாதிப்பும் வரப்போறது. அவன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் இவ்வளவு யோசிக்கிற? இல்ல சார், நான் கஷ்டத்துல இருக்கும்போது அவர் எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்காரு சார். ஒரு காலத்துல இருக்கவே நான் வீடு இல்லாம கூட இருந்தேன் சார். அவர் தான் எனக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணாரு.